தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழக முஸ்லிம் சமூகத்தில் முன்னெடுத்து வரும் கல்வி வளர்ச்சி பணிகளின் ஒரு மகத்தான அடையாளம்தான் புதுச்சேரி மாநிலம் கடுவனூரில் உருவாகி வரும் பைத்துல் ஹிக்மா கல்வி வளாகம். இஸ்லாமிய மார்க்க கல்வி பயின்ற ஆலிம்களை சர்வதேச சட்டம் படித்த வல்லுநர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு உருவாக்க வேண்டும் என்றும் இந்த பெருங்கனவோடும் சமூக அக்கறையோடும் கடந்த 2016ஆம் ஆண்டு புதுவை மாநிலம் கடுவனூரில் பைத்துல் ஹிக்மா அறக்கட்டளைக்கு 14 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. பைத்துல் ஹிக்மா கல்வி வளாகத்தின் முதல் நிறுவனமான ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரி 2018ஆம் ஆண்டு ஒரு ஓலை குடிசையில் துவங்கப்பட்டது. தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தி வரும் கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சிகளில் உங்கள் பிள்ளைகளை சர்வதேச சட்ட வல்லுநர்களாகவும் அரசின் உயர் அதிகாரமிக்க பணிகளுக்கும் உருவாக்குங்கள் என்று முன்வைத்த முழக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்த 25 மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இந்த ஓலை குடிசையில் இயங்கிய ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரியில் அக்கறையுடன் சேர்த்தனர். 2019ஆம் ஆண்டு ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரிக்கான கட்டிடப் பணிகள் துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட 2வது ஆண்டிலேயே மிக பெரும் சோதனை ஏற்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2 ஆண்டுகள் கல்வி நிறுவனமும் கட்டிடப் பணிகளும் பெரும் பின்னடைவை சந்தித்தன. அல்லாஹ்வின் உதவியாலும் பைத்துல் ஹிக்மா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் தளராத முயற்சியின் காரணமாகவும் கொரோனா பொது முடக்க காலத்திலும் கூட சிறிது சிறிதாக செங்கலாக கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்தன. 7 ஆண்டுகள் கல்வி காலத்தை கொண்ட இஸ்லாமிய மரபு வழி மதரசா பாடத்துடன் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மத்திய அரசின் NIOS வாரியத்தில் எழுதி முடிக்கும் வகையில் ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரியின் பாடமுறை அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட வல்லுநர்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகள் என்ற உயர்வான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அரபிக் கல்லூரி என்பதால் மாணவர்களின் அன்றாட வகுப்புகளில் UPSC, TNPSC உள்ளிட்ட அரசின் போட்டித் தேர்வுகளுக்கான பாடமும் பயிற்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று செய்தித்தாள் வாசிக்கும் வகுப்பும் சர்வதேச தொலைக்காட்சி சேனல்களை பார்க்கும் வகுப்பும் ஜாமியா மாணவர்களின் தினசரி வகுப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. ஜாமியாவின் அனைத்து ஜும்ரா மாணவர்களும் பங்கு பெறும் யுனைடெட் நேஷன்ஸ் டே, நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் டே, நேஷனல் எஜுகேஷன் டே உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. ஜாமியா மாணவர்கள் பலத்துறை ஞானம் உடையவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் பைத்துல் ஹிக்மா வளாகத்தில் நடத்தும் பல்வேறு பயிற்சி வகுப்புகளிலும் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதன் வெளிப்பாடாக ஜாமியா மாணவர்கள் அனைவரும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 85 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று சாதனை செய்துள்ளனர். 2025இல் ஆலிமியத் பாடத்தையும் 12ஆம் வகுப்பு தேர்வையும் எழுதி முடித்த முதல் தலைமுறை மாணவர்கள் 22 பேரில் 10 பேர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். 5 பேர் கலை அறிவியல் பிரிவில் சேர்ந்து இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரியின் நோக்கத்தையும் இலக்கையும் எட்டிப்பிடிக்கும் வாய்ப்பை அதன் முதல் தலைமுறை மாணவர்களில் 50% பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளாக வழங்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொலைநோக்கு முயற்சியின் அடுத்த கட்டமாக பைத்துல் ஹிக்மா கல்வி வளாகத்தின் 2வது நிறுவனமான மகாத்மா காந்தி மௌலானா ஆசாத் கலை அறிவியல் ஆடவர் கல்லூரியின் கட்டிடப் பணிகள் இன்ஷா அல்லாஹ் துவக்கி வைக்கப்பட உள்ளது. இந்த கலை அறிவியல் கல்லூரி மார்க்க கல்வி பயின்றவர்களை அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து
IAS IPSகளை இடைவெளியில்லாமல் உருவாக்குவதையே இலக்காக கொண்டு இயங்கும் வகையில் அதன் பாடத்திட்டங்கள் அமையவிருக்கின்றன. மகாத்மா காந்தி, மௌலானா ஆசாத் கலை அறிவியல் ஆடவர் கல்லூரியில் அனைத்து சமுதாய மாணவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பைத்துல் ஹிக்மாவில் உருவாகும் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதார பங்களிப்பில் கல்விக்கு கட்டணம் பெறாத சேவை நிறுவனங்களாகவே இன்ஷா அல்லாஹ் இயங்கும். நெருக்கடிகளுக்கான நிரந்தர தீர்வாக கட்டமைக்கப்பட்டு வரும் பைத்துல் ஹிக்மா கல்வி வளாகத்தின் வளர்ச்சிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் கையேந்தி துஆ செய்திட வேண்டுகிறோம். அத்துடன் இதன் கட்டுமான பணிகளுக்கு கம்பி, கல், மண், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களை தங்களால் இயன்ற அளவுக்கு அளித்தும் முஸ்லிம் சமூகத்தில் திரட்டி தந்தும் இதன் கட்டிடப் பணிகளுக்கு உதவிட வேண்டுகிறோம். முஸ்லிம் சமூகத்தின் அறிவு சொத்தாக கட்டமைக்கப்பட்டு வரும் பைத்துல் ஹிக்மா கல்வி நிறுவனத்துக்கு உங்களது சொத்துக்களில் ஒரு பகுதியினை சதக்கத்துல் ஜாரியாவாக வக்ஃப் செய்து மரணத்திற்கு பிறகும் நிலையான நன்மைகள் இடைவெளியின்றி கிடைத்திட ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது கருணைக்குள் குடியமர்த்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.